ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 5ல் கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக ஆர்டரில் நம்ம வைக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னது கிராஃப் வரையணும். இப்போ கிராஃப் வரைஞ்சி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1, -1, -4, -6, -3, -5. இப்போ கிராஃப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது கொடுத்துருக்காங்க? 1, -1 தானே. அப்போ 1 இந்த இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1, -1. நெக்ஸ்ட் என்னது? -4, -6. -4 தானே. 6 எங்க? +6 எங்க? மேலே இருக்கா? அப்போ இந்த இருக்கு. இது -4, -6. -3, -5 மார்க் பண்ணணும்ல. அப்போ -3 இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. கரெக்டா? -3, -5 இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் கோணல் மாணலாக தான் வரும், பார்த்துக்கோங்க. நான் பெண்ணு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கணும்னா, எப்படி எடுக்கணும்னா கிளாக் வைஸில் எடுக்காமல் ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்க போகிறோம். அப்போது இதான் ஏ. நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுனால இதான் ஏ. அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்தால் இதான் பி. அப்படியே இப்படி எடுத்தால் இதான் சி. புரிஞ்சுதுங்களா? இப்போ பாயிண்ட்ஸை நம்ம ஆர்டராக எடுத்துட்டோம். இப்போ சம்முக்குள்ளே போகலாமா? இப்போது பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்னது ஆர்டராக எடுத்தாச்சா? இப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மில் என்னதுன்னா half x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம், அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நான் இந்த மெத்தடில் செய்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இப்போ ஆர்டராக எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பாயிண்ட்டை x1ன்னு எடுத்துக்கிறேன், இதை y1ன்னு எடுத்துக்கிறேன், இது x2 y2ன்னு எடுத்துக்கிறேன், இது x3, இதை y3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது x1க்கு பதிலாக 1, y1க்கு பதிலாக -1, அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹாஃப் ப்ராக்கெட் போட்டுட்டு x1க்கு பதிலாக என்னது 1, y1க்கு பதிலாக -1, x2க்கு பதிலாக -4, y2க்கு பதிலாக 6, x3க்கு பதிலாக -3, y3க்கு பதிலாக -5. அடுத்து ரிப்பீட்டு. x1 வந்து என்னது 1, y1 வந்து -1. புரிஞ்சுதா? ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கிராஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா இந்த சைடு இந்த இதையும் மல்டிபிள் பண்ண போகிறேன், இதையும் மல்டிபிள் பண்ண போகிறேன், இதையும் மல்டிபிள் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் பண்ண போகிறேன். இதான் மேட்ரு. ஹாஃபு 1 × 6 6 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. -4 × -5 ப்ளஸ்ஸு தானே. அப்போ +4 × 5 20, -3 × -1 மைனஸு ப்ளஸ்ஸு 3 × 1 3. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? இப்போது இது இப்போது 1 × 4 மைனஸு ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1 × 4 4, 6 × -3 வந்து என்னது 18. அப்போது -18 தானே. ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் ஆயிரும். அப்போது -18. 5 × 1 -5 இருக்குது. அப்போனா -5 × 1 -5. இப்போ என்ன செய்ய போகிறேன்? half
இப்போது 6 + 20 26, 26 + 3 29. அப்போ 29. இப்போது மைனஸ் இங்கே இருக்கட்டும், ப்ராக்கெட்டில் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு நாம் வெளியே எடுக்கலாம். 4 18 + 5 23, 23 - 4 வந்து என்னது வரும்? 23 - 4 19. அப்போது மைனஸ் தானே, பெரிய நம்பர்லாம் மைனஸ் தான் இருக்கும். அப்போது -19. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ½ 29 அப்படியே கொண்டு வந்துடுங்க. மைனஸ் உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணனா ப்ளஸ் ஆயிரும், +19 வரும். அப்போது ½ 29 19 ப்ளஸ் பண்ணால் 18 1 4. அப்போது 48. இப்போது நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, 8 வந்து எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் வருமா? அப்போ 24. அப்போது ஃபைனலி the 24 square units. Next substitution. -10, -4, -8, -1 and -3, -5. இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது? -10, -4. -10 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? எக்ஸாக்சிஸில் இது எக்ஸ்டா, இது எக்ஸ்டாக்ஸ், இது எக்ஸு, இது ஒய் டேஷு, இது ஒய். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா -10 இங்கே இருக்குது, -4 வந்து என்னது? இங்கே இருக்கா? அப்போது இங்கே கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இது -10, -4. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -8, -1. இப்போ -8 இங்கே இருக்குது, -1 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? கரெக்டாக இங்கே மார்க் பண்ணுறேன். இது வந்து -8, -1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு -3, -5. அப்போ -3 இங்கே இருக்குது, -5 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? கரெக்டாக. இப்போது -3, -5. இப்போது நம்ம ஜாயின் பண்ணால் போதும். 1 2 3. புரிஞ்சுதா? இப்போது நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 10, -4. இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டாக எடுத்துக்கணும். அப்போது இதுதான் ஏ. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி தானே. அப்போது இதுதான் பி, இது வந்து சி. புரிஞ்சுதா? இப்போ மாறுதா பாயிண்ட்ஸ்லாம்? அப்போது இதுதான் ஆர்டரு. இப்போ ஏங்கிறது என்னதுன்னா 10, -10, -4. பிங்கிறது -3, -5. சிங்கிறது -8, -1. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நாம் இப்போது இந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? ½ x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னது? ½ x1ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு x1 y1லாம் பார்த்துருவோமா? இப்போது டேரெக்டாகவே போட்டுடலாம், உங்களுக்கு புரியணுங்காக. இப்போது x1 y1 x2 y2 x3 y3. இப்போ x1ங்கிறது இதானே -10 தானே. அப்போது -10. y1ங்கிறது -4. x2ங்கிறது என்னது? -3. y2ங்கிறது -5. அதே மாதிரி x3ங்கிறது -8. y3ங்கிறது -1. இப்போது x1ங்கிறது என்னது? -10 -4. புரிஞ்சுதா? இப்போ வந்து கிராஸ் தானே. ஃபஸ்ட்டு இந்த சைடெலாம் கிராஸ் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட்டு இந்த சைடை கிராஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போது 10 × 5 வந்து அது 10 × 5 50. இப்போது மைனஸு ப்ளஸ்ஸு தான். இப்போது 3 × 1 3 தான், மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போது +3. நெக்ஸ்ட்டு 8 × 4 8 × 4 என்னது? 32வா? அப்போது மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு +32. மைனஸ் போட்டுருங்க. இப்போ 4 × 3 12. மைனஸு ப்ளஸ்ஸுனால அப்படியே போட்டேன். 5 × 8 40. மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸா? அப்போ +40. 1 × 10
10. அப்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ்ஸா ப்ளஸ் 10. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஹாஃப் 50யா 50 + 3 53. அப்போது 53 32 என்னது 5 85. அப்போது இது 85 மைனஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் பண்ணிடலாம். 12 40 10. இப்போ இந்த இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். 2 அப்படியே வரும் 4 6. அப்போது 62. இப்போ எல்லாம் ப்ளஸ்ஸு தானே, அப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது, அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் தான். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் 82ல் 62 போனால் என்னது 85ல் 62 போனால் 3. இங்கே 6லேருந்து 8 போனால் 2. அப்போது 23. இப்போது இது பாயிண்டில் வரும். அப்போ பாயிண்ட்லனா என்ன வரும் 1 2 is 2. இது 2 வந்து 1 டைம் வரும். இப்போ 3 இருக்குது. அப்போ 3ங்கிறத எவ்வளோ டைம் 1 2 is 2 தானே. அப்போ 1 போடுங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 1 இருக்குமா. அப்போ 1ங்கிறது 2 விட ஸ்மால் நம்பர். அப்போ 0 போட்டுக்கிறோம், பாயிண்ட் வரும். அப்போது இது 5. 2 வந்து 10 டேபிளில் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.